சில வீடுகளை பார்க்கும்போது இந்த வீட்டில் எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காங்கப்பா, நம்ம வீடு கட்டினோம்னா இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டணும்னு தோணும். இன்னும் சில வீடுகளை பார்க்கும்போது நல்லா டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்கப்பா, பார்க்கறக்கே அழகாக இருக்குது, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, நம்மளும் இந்த மாதிரியான வீடு கட்டணும்னு தோணும். ஆனால் ரொம்ப ரேராக தான் சில வீடுகளை பார்க்கும்போது தரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நல்ல மெட்டீரியல்ஸ் உபயோகப்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தோணும். ஆனால் இந்த 3 விஷயமே ஒரு வீட்டில் தோணுதுன்னா இந்த வீட்டில் தோணுங்க. ஏன்னா இந்த வீட்டோட டிசைனும் நல்லா இருக்குது, வீட்டோட பிளானிங்கும் நல்லா இருக்குது, தரமாகவும் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 32 அடி அகலமாகவும் 39 அடி நீளமாகவும் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான 3 BHK தனி வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை கான்டெம்பரரி லுக்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்கு, CNC கட் மெட்டல் டிசைன்ஸு, லூவர் டிசைன்ஸு, நிறைய லைட் ஒர்க்ஸ்னு கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டுமே செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் 14க்கு 18 அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக இனோவா, ஃபார்ச்சுனர் மாதிரியான ஒரு பெரிய கார் நிறுத்தினாலும் 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் இருக்கும். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைன்ஸு, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்னு பொறுத்திருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் 12,000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக, சால்ட் வாட்டருக்கு தனியான்னு 2 வாட்டர் சம்ப் கொடுத்து அது போக போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. ஃபாதர் அண்ட் சன் கான்செப்டில் ஒரு பெரிய டோர், ஒரு சின்ன டோர்னு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 2 கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாங்கிறத விட நல்ல வெளிச்சமான ஒரு லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். இங்கே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்கு, ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்கறனால இதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இன்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் அட்ராக்டிவான ஒரு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 6 இடத்துல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. கார்னரில் இங்கே நம்ம பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா கேபினெட்டுங்க. CNC கட் டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மல்டிமீடியா டிவிலாம் நல்லா பெருசாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைச்சிருக்காங்க. டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், சோப் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சு சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவை தாண்டி இப்போ நம்ம பார்க்குறது 8க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஸ்பேஸுங்க. டைனிங் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே அந்த பெரிய ஓப்பனிங்க்கு உடன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கிறக்கு மாதிரியான ப்ரொவிஷனோட டைனிங் ஏரியாவோட சீலிங் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு ஹைட்டாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. இந்த டைனிங் ஏரியாலே நமக்கு ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், மிரர் செட்டப்போட அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு பேசினெட்டு, கிரனைட் கவுண்டர்லாம் அமைச்சு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இன்வெர்டர் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழேயே இருக்குங்க. டைனிங்கை தாண்டி கிச்சனுக்குள்ளே போகிற வழியிலையும் இந்த ஓப்பனிங்கு ஃபுல்லாமே உட்டன் பேனலிங் ஒர்க்கு, அதிலே வந்து ஒரு சர்வீஸ் கவுண்ட்ரு, அதில் ஹேங்கிங் லைட்ஸ்லாம் பொறுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் ஸ்பேஸோட அளவு 10க்கு 8.5ங்க. இது ஒரு மாடுலர் கிச்சனுங்க. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்லாம் உபயோகப்படுத்தி சின்ன ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன், அது போக ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணி 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. கீழே ஃபுல்லாமே நிறைய பேசினிட்டு மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை நமக்கு கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அங்கேயே நமக்கு 2 டேப் இருக்குது. ஆரோ மாட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே அக்வா கார்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக சிம்னியும் இந்த கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. பெட்ரூமோட டோருக்குலாமே இந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். 10க்கு 17 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சன் எல்லாம் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஃப்ளோரிங்க்கு உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் வந்து மேட் ஃபினிஷிங்கில் பயன்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டில் கிச்சனில் பார்த்த மாதிரியே ஃபால் சீலிங் ஒர்க்கு வித் லைட் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்லேயே பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜன்னல் கிட்ட விண்டோ சீட்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரோப், மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாமே பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. உடன் லுக்லேயே ஃபைபர் டோராக மாட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.5க்கு 8.5ங்க.
ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்ட் டைல்ஸு, வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கோல்டன் கலர் கிளிட்டரிங் வர்றது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட்டுங்க, கன்சீல்டு டேங்க் பொறுத்து இருக்கிறாங்க. அது போக நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு சில்வர் கிளே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, வென்டிலேட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், மிரர் செட்டப்போட லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்குங்க. டைனிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. கிரனைட் வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்து ஹேண்ட் ரைல்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவை மட்டும் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா லைட்டிங் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபிக்ஸட் விண்டோ, சிஎன்சி கட் கிரில் ஒர்க்கோட அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்டேர் கேஸை பயன்படுத்தி அப்படியே நம்ம மேலே வந்துட்டோம்னா முதல்ல ஒரு லாஞ்சுக்கு ரீச் ஆகும். இந்த லாட்ஜிலேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமன் ஸ்பேஸுக்குலாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் ஏரியா அமைஞ்சிருக்குங்க. முதல்ல லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்த்துலாங்க. இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க, கிங் சைஸ் பெட்ரூம். 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு 16 அடிக்குமே வந்து வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு விண்டோஸ் ஹீட்டர் இருக்குது. அது போக காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸு. இதுலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் வந்து ஸ்லைடிங் டைப்பில் வந்துடும். மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட்லேயே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது. 4.5க்கு 10ங்கிற அளவில். இங்கே என்ட்ரு ஆகும்போது ஒரு ட்ரை ஏரியாக்குள்ளேயும் அதுக்கப்புறம் ஒரு வெட் ஏரியாக்குள்ளேயும் போகிற மாதிரி சிவில் ஒர்க்கில் சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை ஏரியாவில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷனு, வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது. வெட் ஏரியாவில் ஷவர் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி வச்சுருக்காங்க. டெயில் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. 7.5க்கு 14ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கவர்டு பால்கனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. செக்குடு பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க்கு, அது போக ஃப்ரண்ட் லுக்காக சிஎன்சி கட் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கெலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 2வது பெட்ரூம் வழியாக இந்த பால்கனிக்கு வந்தோம். வீட்டோட 3வது பெட்ரூம் வழியாகவும் இந்த பால்கனிக்கு வரலாங்க. இது பிரைவேட் பால்கனி கிடையாது, வீட்டோட ஃப்ரண்ட் காமன் பால்கனி. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம்ல, அந்த பெட்ரூமை பார்த்தோம்னா அந்த பெட்ரூமை பார்க்கவே தேவை இருக்காது. சேம் டிட்டோவாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவு 10க்கு 17.25. இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. விண்டோஸ் ஹீட்டர் இருக்குது. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்லேயே ஃபால் சீலிங் ஒர்க்லாமே பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது போக நான் சொன்னேன்லங்க, வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு இந்த பெட்ரூம் வழியாகவும் போய்க்கலாங்க. இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.5க்கு 10. இங்கேயும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்டில் சிவில் ஒர்க்லேயே ஒரு பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. டெயில் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு காமன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பேஸ்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு உட்டன் டோர், அது போக சேஃப்டிக்காக அடிஷ்னலாக ஹெவியான மெட்டல் டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காமன் ஸ்பேஸ்லேயே வந்து ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. அது போக ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், யூட்டிலிட்டிக்கான ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான மேடை, இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயே நமக்கு வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸையும் ஸ்பைரல் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாடியில் 2 வாட்டர் டேங்க் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் மருதமலை ரோட்டில் கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,15,00,000 சொல்கிறாங்க. இந்த வீடு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே கட்டியிருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். எல்லா வசதிகளும் இருக்குது. வீட்டை சுற்றி அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் நிறைய வீடுகளும் இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.